அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நமது தமிழர்களை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. அவர்கள் சமுதாயம் என்ன, அவர்கள் வாழ்ந்த முறைகள் என்ன, இவர்கள் இந்த ஆரியர்களால் உந்தப்பட்டு வடக்கே தெற்கே வந்து அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த நாகரிகத்தால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவாக இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்? மேலும் இன்றைக்கும் இந்த ஆரியர்கள் மற்றும் திராவிடர்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்குது. உண்மையிலே இந்த ஆரியர்கள் தான் இந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம தமிழர்களுக்கு எண்ணங்களை கொடுத்தார்களா, இல்லை சிந்திக்க செய்தார்களா, இல்லை அறிவை கொடுத்தார்களா என்ன என்பதை கொஞ்சம் நம் உற்று நோக்கி பின்னோக்கி ஆராய வேண்டிய நோக்கத்தில் தருணத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இங்கு நாம் உலகில் காணாத பல தத்துவங்கள், பல கோயில்கள், பல விஞ்ஞான வெளிப்பாடுகள் என சிரிந்து காணப்படும் தமிழர்களின் இன்றைய கண்ணெதிரில் இருக்கிற சாட்சிகள் இருக்குது. இதுக்கு உலகத்தில் எங்கே காண முடியாத எண்ணற்ற கோயில்களே இங்கே சாட்சியாக இருக்குது. அது எப்படி கட்டாங்க கூட இன்ன வரைக்கும் நம்ம விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அத்தகைய ஒரு அறிவியல் எங்கேயிருந்து வெளிவந்த ஆரியர்கள் கொடுக்கப்பட்டு இந்த திராவிடர்கள் கட்டப்பட்ட முடிந்ததா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் வருது. அப்போ இதுக்கெல்லாம் அப்போது இந்த அறிவியல் இவங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு இருக்குது. அப்போது இந்த அறிவியல் சுயமாக தமிழர்களிருந்து வெளிப்பட்டதா அப்படின்னு நம்ம ஆராய முற்பட வேண்டும். அப்படி ஆராய முற்படும் போது இன்றைக்கு வரையும் இந்த நம்ம ஆரியர்கள் என்று சொல்லப்படும் இந்த பிராமணர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தான் நம்முடைய தமிழர்களின் வளர்ச்சியும் தமிழுடைய வாழ்வியலும் எழுச்சியும் எல்லாம் அமுக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிவராமல் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கு என்று ஒரு குற்றச்சாட்டு சமூகத்தில் அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்குது. எனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு கொஷின் என்னன்னாக்கா, அப்படி ஒரு அந்த காலத்தில் பார்த்தாலும் இவர்கள் சொல்கின்ற திராவிடர்கள் சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் ஒரு 2 to 3% ஆஃப் பாப்புலேஷன் தான் இருந்திருக்க முடியும். அவங்க அந்த காலத்தில் அக்ரஹாரம் இந்த கோயிலெலாம் செட்டில் ஆகியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கோயில் இருந்தது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கமான நம்ம ஆராயப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம திராவிடர்கள் என்று திராவிடம் மலர்ந்த பிறகு இருக்கிற சூழ்நிலை கடந்த ஒரு 80 வருடங்களாக இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தால் அத்தகைய இந்த அக்ரஹார அமைப்பை கொண்ட கோயில் முறையோ அக்ரஹார கொண்ட தாக்குதல்களோ இன்றைக்கு எங்கேயும் பார்க்க முடியல. வில்லேஜ்லையும் சரி டவுன்லையும் சரி. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் இந்த ஆரியர்கள் என்று சொல்லப்படும் இந்த பார்ப்பனர்கள்லாம் இவர்களால் தான் பல்வேறு விஷயங்கள் இப்படி செய்யப்படும் அப்படி செய்யப்பட்டு இந்த சனாதன தர்மத்தில் பல விஷயங்கள் இவர்கள் கட்டமைத்து தான் இன்று வரைக்கும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்று நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இதை நம்மளால் மாற்ற முடியாதா? இது நம்மளால் சரி செய்ய முடியாதா? இதற்கான வழிமுறைகள் தமிழனுக்கு தெரியாதா? இல்லை தமிழன்கிட்ட அந்த அறிவிலே இல்லையா? நம்ம மற்றவங்கிட்ட பேச்சு எடுத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்ற கொஸ்டின் வருது. அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட இல்லாத அறிவியல் என்ன? சைவ சித்தம் சொல்லப்படாத அறிவியலா? அணுவின் விஞ்ஞானத்தை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சயின்ஸு கண்டுபிடிக்கும் பல விஞ்ஞானங்கள், அணுக்கொள்கைகள், பசுபதி பாசம் அப்படின்னு 3 விஷயங்கள் பெரிய கொள்கைகளை சொல்லியிருக்காங்க. அதே இந்த பசுன்றது என்ன? நம்முடைய இந்த உயிர் ஆன்மா. அப்போ அந்த உயிரியலை பற்றி பேசக்கூடிய விஷயந்தான் பசு. பதின்றது என்ன? கடவுள், இறை. அப்போ இறையியலை பற்றி சொல்கிறது தான் அது. அப்புறம் பாசம் என்பது என்ன? இந்த பாசம்ன்றது தான் மயக்கம், திணை மயக்கம் இதெல்லாம் வருது. அப்போது இதனால தான் இந்த உலகமே உண்டாகிறது. அப்போது இந்த மயக்கத்தால் ஏற்பட்டதான் உலகம்னு சொல்லிட்டு நம்முடைய சங்க இலக்கியங்களில் பல வெளிப்பாடு சொல்லிட்டு பக்தி இலக்கியங்களில் காண முடிகிறது. அப்போது அத்தகைய ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும்போது, அத்தகைய ஒரு பெரிய அறிவு பெட்டகம் நம்முடைய தமிழில் இருக்கும்போது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, அது யார் சொன்னார்கள், அது கூறப்பட்ட விஷயங்கள் என்ன நம்ம பகுத்தாராய்ந்து அதன் அடிப்படையில் இது தமிழர்கள் உருவாக்கப்பட்ட அறிவியலா இல்லை ஆரியர்கள் உருவாக்கப்பட்ட அறிவியலா என்று நாம் ஆராய வேண்டும். நாம் பொதுவாக ஓகே இவர்கள் வந்தாங்க, இவங்களாம் என்னை அமுக்கி வச்சுட்டு இருக்காங்க, அதனால் நான் வெளிப்பட முடியலன்று எப்பயோ நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 8,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்ததா இல்லைன்னு. பட் அப்போ நடந்த நிகழ்வு இப்போ நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதனால் என்ன பயன்? நமக்கு என்ன பயன்?
நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் யாரோ பண்ணிட்டாங்க, அது சரி பண்ணணும், சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அதுதான் சொல்லணும், அதுதான் பேசணும். அப்போ அது ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக வந்து செயல்பாட்டில் போயிட்டு நமது வாழ்வியல் முறையில் வெளிப்பட்டு நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அத்தகைய வழிபாட்டு முறைகளை வந்து வழிமுறைகளை நாம் கண்டறிய வேண்டும். சிம்பிளாக வந்து யாரோ வந்து ஆங்கிலேயர் வந்து அந்த பாப்பரால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு போனதை இன்றைக்கும் வச்சு நம்ம பேசிட்டு இருந்தால் நம்ம ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஈடுபட முடியாது. அவ்வாறு ஆக்கப்பூர்வமான செயல் ஈடுபட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணுற அறிவார்ந்த சிந்தனை பகுத்தறிவாக இருந்த செயல்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலர் சமூகம் எவ்வளோ கூட்டிருக்காங்க, மிஞ்சி போன 3 to 5% மேக்சிமம். ஸோ அவங்களுடைய தாக்கம் அன்றைய காலகட்டம் மாதிரி இருக்கிறது. அன்றைய காலத்து மன்னர்கள் சப்போர்ட் செய்தனால இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அடைக்கணும்னு சொல்லலை. இன்றைக்கு சூழ்நிலை என்ன, இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை என்ன, இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை வந்து அவங்க தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லும் நம்ம தான் வந்து ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த நிலை வந்து 50 வருஷமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஏன் மாற்றங்கள் வர முடியவில்லை? இன்றைக்கு வந்து இந்த சமஸ்கிருதத்திலும் கோயிலில் வந்து இப்போ வழிபாடு செய்கிறாங்க. அங்கே போனால் வந்து சமஸ்கிருதம் தான் சொல்கிறாங்க, தமிழுக்கு உரிமை கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் நடக்குது? இப்போது இத்தகைய விஷயம் மக்களுக்கு பிடிக்கலனாக்கா அதை வந்து மக்கள் வந்து அங்கே போகிறதே விட்டுருவாங்க, பின்பற்ற மாட்டாங்க. அப்போது அது வந்து இன்றைக்கு வரையும் உயிர் பெற்று இருக்காது. அப்போ மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, அது கண்டினியூ ஆகுதுனாக்க என்ன அர்த்தம்? அதில் ஏதோ மக்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, பயன் கிடைக்கிது, அதை உணர்ந்துருக்கிறாங்க. ஆனால் தான் மக்களுடைய எதிர்ப்பு இல்லை. அப்போ மக்கள் எதிர்ப்பினால தான் அது இன்றைய வரைக்கும் எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் இன்றைய வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அதிகாரி எல்லாம் வந்துட்டு யார் எதனா செய்யணுன்றது சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அப்படி இருந்தும் ஏன் நிலைமை மாறாமல் இருக்கிறது? அப்போது அதுக்கு நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். அதுக்கான சிந்தனைகள் என்னென்னு பார்க்க வேண்டும். மாற்று வழியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், இல்லை மாற்று வழி தேவைன்னு யோசிக்கணும். அப்போது ஒரு விஷயம் நல்லா இருக்கனால்தான் தமிழர்களை வந்து ஆமோதித்து வரவேற்று அதை இன்று வரைக்கும் பின்பற்றுகிறார்கள், அவர்கள் வாழ்வியலில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வந்து தேவையில்லாமல் இதனால தான் அப்படியாச்சு அதனால தான் இப்படியாச்சுன்னு பேசிக்கொண்டிருப்பதை விட அதற்கு மாற்று என்ன, ஆக்கப்பூர்வமான வழிமுறை என்ன, அது முன்னெடுத்து வைத்தால் நம்ம தமிழர் சமுதாயம் முன்னேற வேண்டும். இன்னொன்று, இந்த நம்ம தமிழரின் அறிவியலை நமது என்று நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்குவதற்காக இத்தகைய திட்டமிட்ட சதிகள் செய்யப்பட்டு என்று பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா தமிழின் அறிவியல் தான் வந்து சமயத்தில் வெளிப்பட்டிருக்குது, அவன் வாழ்வியலே இருக்குது. எனவே அது வந்து போனால் அது ஒரு சமயம், அதில் போனால் நான் செக்குலர் சொல்லிட்டு அதை நம்ம பார்க்காம படிக்காமல் நம்ம அறிவை நம்மளே புரிஞ்சிக்காமல் நம்ம வைக்க வச்சுருக்காங்க ஒரு சிலர். அப்போது இந்த அறிவை நாம் பெற வேண்டும் என்றால் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். அப்போது அந்த சமயத்தில் என்ன சொல்லியிருக்குது, நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுது, இது ரெண்டுத்தையும் பார்த்து பகுத்தறிந்து தெளிவு பெற்று எது சரி தவறு என்று புரிந்து கொள்ள அளவுக்கு இன்றைக்கு நாலேஜ் எல்லாருக்கும் பொதுவாகிடுச்சு. இன்றைக்கி ஏஐயில் போய் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயம் நீங்கள் என்ன கேட்கணும் எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ அறிவு வந்து அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2-3% பீப்புள் கிட்ட அவங்க ஆசிரியர்களை இருந்து அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருந்து வைத்து கொண்டால் கூட இந்த ரீசெண்ட் ஒரு 5 years ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏஐஎல்எஸ் வந்துட்டு பிறகு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அறிவு பொதுவுடைமை ஆகிடுச்சு. அப்போ அறிவு பொதுவுடைமை ஆயிடுச்சுன்னா இப்போ வச்சு பாருங்கள், எங்கே பிரச்சனை பாருங்கள், இந்த அறிவில் யாருடையது, இந்த சிந்தனை யாருடையது, இது எக்காலத்தொட்டு வளர்ந்துக்கிறது, இந்த காலகட்டம் என்ன, எந்த காலகட்டத்தில் எந்த விதமான நாகரிகம் இருந்தது, அதோடைய தொடர்ச்சி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வந்து கற்கால மனிதனாக இருந்தான். இன்றைக்கி கற்கால மனிதன் இருக்கான்னா அவன் 10,000 வருஷம் இருந்த மாதிரி 10,000 வருஷம் சொல்ல மாட்டாங்க. தமிழ் இன்றைக்கி கற்கால மனிதனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன மீனிங், நாம் வரலாறு என்பது அது காலத்தோடை பொறுத்து அந்த காலகட்டத்தில் இருந்த நாகரிகம் என்ன, பண்பாடு என்ன, அது இப்போ எப்படி இருக்குன்னு தான் பேசணும். அதை எடுத்து விட்டு சும்மா காலத்தை பொறுத்துனா தமிழ் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் காட்டுமணித்தனம் என்று சொன்னால் அது எவ்வாறு பொருந்தும்? ஜென்ரலாக பேசுகிறாங்க, ஜென்ரலாக பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை பேசுனா அந்த விஷயம் எந்த காலத்தில் இருந்தது, அது எப்படி இருந்தது, அந்த காலத்தின் தேவை எப்படி இருந்தால், அப்போ அந்த சமகாலத்தில் உலகில் மற்றவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லணும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகில் மற்ற எப்படி இருந்தால் பேசுகிறதுக்கு எங்கேயுமே சான்றுகள் இல்லை, திணை இலக்கியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திணை இலக்கியம், பொது இலக்கியம் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னது நம்ம ஏன் நம்ப மாட்டோம்? யாரோ வெயிலேருந்து வரணும் சொல்லிட்டு போயிட்டு கிபி 300 to கிபி 300 இந்த 6 வருஷம் இவ்வளோ பெரிய இலக்கியங்களை உருவாக்கின்னு சொன்னால் அதை நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்கிறத நம்ப மாட்டேன்றோம்.
போய் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா ஒரு மொழி உருவாகி அது வளம் பெற்று இத்தகைய தமிழ் மொழி போன்று ஒரு ஆதியிலிருந்து ஒரு இயற்கை மொழியிலிருந்து இத்தனை நிலை அடையிறது கிட்டத்தட்ட வந்து 1,00,000 to 75,000 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு மொழியில் உள்ள வல்லுநர்கள்லாம் உலகம் முழுக்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இத்தகைய பெரிய தொன்மை வாய்ந்த செறிவு நிறைந்த இந்த தமிழ் இலக்கியம் எப்படி ஒரு 600 வருஷத்துல இவ்வளவு படிநிலை கடக்க முடியும்? இல்லை இவ்வளவு நிலை அடையணும், அது எவ்வளவு காலகட்டம் இருக்கும்? அந்த காலகட்டத்திற்கான கால பீரியட் வந்து இவ்வளவு நிலை ஒரு இலக்கியம் அடையினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 வருஷம் தேவைப்படுன்றாங்க. அப்போ இதுதான் இவர்கள் அடைந்தார்கள் உலகின் தொன்மையான மொழி தமிழ் மொழி சொல்றாங்க. இந்த 50,000 வருஷம் தமிழர்களுடைய வரலாறு என்ன? அப்போ அவங்க வாழ்வியல் என்ன? அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு தொடக்கத்தில் இருந்தா வந்து இந்த நிலைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பேசணும். இடையில இப்படி வந்து எந்த காலத்துல இப்படி இருந்தேன், ஒரு வரையறை இல்லாமல் முன் பின்னும் பொருத்தி இது இப்படி இருக்குன்னு சொல்கிறது. தமிழர்கள் மூடலாக இருக்கிறாங்க, இல்லைனா வந்து இவங்களை வந்து மூடலை வந்து ஆரியர்கள் வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறது. இல்லை ஆரியர்கள் இப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் அடக்கி வைத்தார்கள் சொல்கிறது. அது எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது வந்து ஒரு ஆதாரத்துன்னு கொடுக்க முடிந்தால் நன்றாக இருக்கும். இதை வந்து ஒரு ஆதாரபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக இனி வரும் காலங்களில் உங்களுடன் நான் பேச வேண்டும் என்று முற்படுகிறேன். ஸோ அது வரும் காலில் ஒவ்வொன்றும் இங்கிருந்த பழங்காலத்து வழிமுறைகள் என்ன, எப்படி வந்து ஒரு பழங்காலத்து ஆதி மனிதன் இங்கு தோன்றினான், அவன் எப்படி படிப்படியாக பல்வேறு காலகட்டங்களில் இன்றைய நவீன நாகரிகத்துக்கு அடைந்தான், எப்படி இந்த தமிழர் நாகரிகம் உலகம் முழுவதும் இந்த வாணியம்பாடி ஜமுனாமுத்திருப்பதிலிருந்து பரவியது என்பதை படிப்படியாக காண்போம். நாம் இதில் அலசி ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் இப்படி வாழ்ந்தார்களா, அவர்கள் வாழ்வின் தொடர்ச்சி என்ன, அதற்கான சான்றுகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன, அவளுடைய சமயங்கள் என்ன சொன்னது, இந்த சமயத்துக்கு வாழ்க்கை என்ன தொடர்பு. ஏன்னா ஒருத்தனுடைய வரலாறை பார்க்க வேண்டும் என்றால் ஒன்லி அவன் பேர் எவிடன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. அவன் எப்படி வாழ்ந்தான், அந்த வாழ்க்கையில் எவ்வாறு அடைந்தான், அதற்கான படிநிலை என்ன, காலகட்டம் என்ன, அது எல்லாம் பார்த்து தான் பின்னாடிக்கிறது பார்த்தா முன்னாடிக்கு வரணும். ஒன்லி முன்னாடி வந்துட்டு எவிடன்ஸ் பேஸ்டு மட்டும்னா அந்த அடுத்த நிலை அடைவதற்கான, ஒரு கோயில் அடைவதற்கான, கல்வெட்டு அடைவதற்கான நிலைகளை அவன் அடைவதற்கு எத்தனை காலகட்டம் அடைந்திருக்கும். அப்போ அதை மாதிரி உலகம் போல மற்ற என்ன அடைந்திருக்கான்னு பார்க்க வேண்டும். அந்த சமகாலத்தோடு பொருத்தி பார்க்கணும். அப்படி பார்த்தால் கோயில் கலாச்சாரத்திலேருந்து உலகம் ஃபுல்லாக யாரும் அந்த நிலையை அடையவில்லை. அதனால் தமிழ் தான் முதல்ல அடைஞ்சிருக்கான். ஆனால் தமிழ் அந்த கோயில் கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டான் என்ன ஆகும், அவன் அறிவு ஃபுல்லாக வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் யாரும் தெரிஞ்சிடும், தன்னை பற்றிய முழுமையான ஐடென்டிட்டி கிடைச்சிடும். அப்போ முழுமையான ஐடென்டிட்டி கிடைச்சி அவன் சிறந்து விளங்குவான். அப்போ தமிழனை அமுக்கி வைக்கிறதுக்கு தான், அவன் யாரும் தனக்கு தெரிஞ்சவன் இருக்கிறது தான் இத்தகைய தேவையற்ற வைதிக முறைனா அது வந்து ஒரு பிற்போக்கானது. அதில் வந்து நிறைய வந்து மித்து நிறைஞ்சிருக்குது, அது வந்து ஒரு பகுத்தறிவு நிலை இல்லை, அறிவார்ந்த செயல் இல்லை அப்படின்ற மாதிரி கட்டுக்கதைகளை சொல்லி நம்முடைய அறிவியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவியலை நாம் படித்து பார்த்து அந்த பக்கம் திரும்பாதவன பார்த்துட்டு இருக்காங்க என்ன வரைக்கும். ஸோ அந்த பக்கம் போய் பாருங்கள், அது என்ன சொல்லுது, இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, எங்கே வந்து நாலேஜ் முதல் தியரி உருவாக்கிறது, அந்த தியரியை எடுத்து எப்படி தான் சயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். சயின்ஸ் இன்றைக்கி சொல்லுது, இதெல்லாம் வந்து அன்னைக்கே சைவ சித்தாந்தத்தில் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. வானியல் என்ன, அணு விஞ்ஞானம் என்ன, இந்த பசுபதி பாசன்றது அணு விஞ்ஞானம். அணு உள்ளக்குள்ள அந்த அணுக்கள் எப்படி இயங்குறது சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்போது எத்தகைய பெரிய விஞ்ஞானத்தில் முன்னோடு சொல்லியிருக்காங்கன்னா அதில் போய் உள்ளே போய் பார்த்துட்டு அதில் உள்ள நிறை குறைகள் என்ன, இது சரி தவிர நம்ம பார்க்கணும். யாரோ வந்தான் சொன்னான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பக்கமே திரும்பாமல் அது படித்தும் பார்க்காம ஒரேடியாக வந்து நிராகரித்தால் அது பகுத்தறிவான செயலாக இருக்காது என்பது தான் என்னுடைய முன்மொழிவு. ஸோ அப்படி இருக்க